ஹே, மீண்டும் வருக. இன்னைக்கு நாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குக்குள் வர்றவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். அதாவது ஒரு நல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி மார்க்கெட்டிங் திட்டம் எப்படி இருக்கணும். இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த MLMல சேர்றதுன்னு உங்களுக்கு குழப்பமே வராது. வாங்க நேரடியா விஷயத்துக்கு போலாம். முதல்ல இந்த மார்க்கெட்டிங் திட்டம் யாருக்காக? இது உங்களுக்காகத்தான், அதாவது விநியோகஸ்தர்களான உங்களுக்கா. ஒரு நல்ல திட்டம் நீங்க எளிதா புரிஞ்சுக்க மாதிரி இருக்கணும். நீங்க சீக்கிரமா வெற்றி பெற உதவணும். அதே சமயம் நீண்ட கால வளர்ச்சிக்கும் வழிவகுக்கணும். இது உங்களுக்கான ஒரு வரைபடம் மாதிரி. எப்படி விற்பனை செய்யணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி வளரலான்னு இது காட்டும். அதனால எப்பவுமே எளிமையா வெளிப்படையா வரக்கூடிய ஒரு திட்டத்தை தேடுங்க. ரொம்ப சிக்கலா இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சரிப்பட்டு வராது. சரி, ஒரு நல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் திட்டத்துல என்னென்ன முக்கியமான அம்சங்க இருக்கணும்? இதோ என்னோட செக்லிஸ்ட். முதல் விஷயம், தயாரிப்புக்கு முக்கியத்துவம். ஒரு உண்மையான பயண தயாரிப்பு இல்லாம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு ஒண்ணு கிடையாது. உங்களையே கேட்டுக்கோங்க, இது மக்களுக்கு உண்மையிலேயே தேவைப்படுற பொருளா? மக்கள் திரும்ப திரும்ப இதை வாங்குவாங்களா? தயாரிப்பு நல்லா இருந்துச்சுன்னா நெட்வொர்க்கும் நல்லா இருக்கும். இரண்டாவது விஷயம், நியாயமான வருமான திட்டம். நீங்க 3 வழிகளை சம்பாதிக்க முடியும்: சில்லறை லாபம், குழு கமிஷன்கள் மற்றும் தலைமை பதவிகளுக்கான போனஸ்கள். ஆனா ஒரு விஷயம், கேட்கவே நம்ப முடியாத அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அது பெரும்பாலும் உண்மையா இருக்காது. மூணாவது விஷயம், பாஸ்ட் ஸ்டார்ட் போனஸ்கள். நீங்க சேரும்போது உங்களுக்கு ஒரு உத்வேகம் தேவை. ஆரம்பத்திலேயே சில சாதனைகளை செய்யும் கிடைக்க பாஸ்ட் ஸ்டார்ட் போனஸ் முதல் 30 நாட்களை உங்களை தொடர்ந்து செயல்பட வைக்கும், ஒரு வேகத்தை உருவாக்கும். நாலாவது விஷயம், தெளிவான தரவரிசை அமைப்பும் உண்மையான வெகுமதிகள். மக்கள் முன்னேற்றத்துக்கு பார்க்க விரும்புவாங்க. சில்வர்ல இருந்து கோல்டுக்கு, கோல்டுல இருந்து பிளாட்டினத்துக்கு மாறுறது புதிய பட்டம் மட்டும் இல்ல, அது ஒரு அங்கீகாரம். சூடவே உண்மையான பலன்களும் கிடைக்கும். அஞ்சாவது விஷயம், நகலை எடுத்தல். ஒரு 10ஆம் வகுப்பு மாணவனால இந்த திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு விளக்க முடியுமா? ஆமாண்ணா, அப்போதான் உண்மையான குழு வளர்ச்சி நடக்கும். ரொம்ப சிக்கலா இருந்துச்சுன்னா யாருக்கும் லாபம் இல்ல. இப்போ எந்த ஒரு நிறுவனத்துல சேர்றதுக்கு முன்னாடியும் உங்களையே கேட்டுக்கோங்க, இந்த தயாரிப்பு உண்மையிலேயே பயனுள்ளதா? இந்த திட்டத்தை உங்களால எளிமையா விளக்க முடியுமா? தெளிவான வளர்ச்சி பாதை இருக்கா? உண்மையிலேயே உங்களுக்கு நிலையான வருமானம் கிடைக்குமா? அப்புறம் எல்லா சட்டப்பூர்வ ஆவணங்களும் இருக்கா? GST, FSSAI இதெல்லாம். அவ்வளவுதான். சரியான மார்க்கெட்டிங் திட்டம்னா நீங்க சரியான முடிவை எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எதிர்காலத்தை புத்திசாலித்தனமா அமைச்சுக்கிறீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட பகிர்ந்துக்கோங்க. மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.